வணக்கம். சனிக்கிழமை ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, கரவருடம் தை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி தேய்பிறை, திரையோதசி மதியம் 3:40 வரையிலே, அதன் பிறகு சதுர்தசி. யோகம் சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நாள். தங்கம் வாங்குவீர்கள். இந்த நாளிலே வெள்ளி, தங்கம், வைரம், பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த உலோகங்களினால் ஆன ஆபரணங்கள், பிற பொருட்களை எல்லாம் வாங்குகின்ற யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அனைவராலும் தங்கம், வைரம் வாங்க முடியுமா, வாங்க வேண்டிய அவசியம்தான் இருக்குமா என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அந்த கிரக நிலவரப்படி தங்கம் சேருகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அத்தகைய ஒரு செழிப்பான, லட்சுமி கடாட்சமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் தவிர மற்ற எதுவும் செய்ய வேண்டாம். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 2 சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது, ராசியை பார்க்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே நல்ல ஒரு திருப்திகரமான போக்கு நிலவும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெற்று தொழில் வளர்ச்சி அடையும். பூமி தொடர்பான தொழிலிலே உள்ளவர்கள், பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய கனிம சுரங்கங்களிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், பூமிக்கு அடியில் விளையும் பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் திசை திரும்பி திடீரென உங்களிடம் சமாதானம் பேச வந்து விடுவார்கள். 6 3ஆம் இடத்திலே மறைவு பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் என்பதால் இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருவின் வீட்டிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள் என்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலில் நீங்கள் இறங்கினாலும் அதிலே வெற்றியுடன் தான் திரும்புவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்க்கிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. புதிதாக வீடு மனை வாங்குவது அல்லது பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவது, பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிதாக வண்டி வாகனம் வாங்குவது போன்ற சில திடீர் முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள்.
செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முற்போக்கான வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாகவும் இந்நாள் விளங்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. துலா ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் விரும்பியதெல்லாம் நீங்கள் அடைய நினைப்பீர்கள். அவற்றில் சிலவற்றை நீங்கள் அடைய முடியும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே உள்ளவர்களின் ஆதரவு அன்பு சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக தொழில் துவங்க திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் முனைவோர் அதிலே வெற்றி பெறுவர். வீடு மனை நிலம் தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் பஞ்சாயத்துகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய பங்கு கிடைக்கும். நிலத்தகராறு தொடர்பான பஞ்சாயத்துகள்லாம் முடிந்துவிடும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதிதாக நிலம் வாங்குகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. தனுசு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய உத்தியோகத்திலே பதவி உயர்வு இப்பொழுது தேடி வரும். கடந்த சில வாரங்களாகவே நான் தனுசு ராசிக்கு சொல்லும் பொழுது பதவி உயர்வு உண்டு, பதவி உயர்வு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை இப்பொழுது உறுதிபட கூறுகிறேன். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெற்று வாழ்க்கை வளமாகின்ற ஒரு நேரம், செழிப்பான ஒரு வாழ்க்கை அமைகின்ற ஒரு நேரம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தரும் ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரியதொரு நன்மை காத்திருக்கிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆசிரிய பணிக்காக அத்தகைய வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது இப்பொழுது கிடைக்கும். ராசியிலே புதன் சூரியன் சேர்க்கை என்பது மகர ராசியை பொறுத்தவரை ஒரு யோகம். சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் புதனோடு சேர்ந்து பாக்யாதிபதியோடு சேர்ந்து ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கல்வித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாள். அனைவருக்குமே மகர ராசியிலே உள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஆறுக்குடைய சந்திரன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு கேதுவின் நட்சத்திரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அஷ்டமத்து சனி காலத்திலே ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் இப்பொழுது சிறிது சிறிதாக ஈடுகட்டி கொண்டிருப்பீர்கள். தொழிலிலே ஏற்பட்ட தொய்வு நீங்கி இப்பொழுது மீண்டும் அது விறுவிறுப்பாக நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே அற்புதமான ஒரு கிரக நிலவரம். 5 குடையவன் 10ஆம் இடத்திலே இது ஒரு மிக சிறந்த ஒரு கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஓரளவு இருக்கிறது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும்.
பெண்களுக்கு இந்த நாளிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்றார் உறவினர் சந்திப்பு, அவர்களின் பாராட்டுதல்களை பெறுவது, மகிழ்ச்சியாக தங்கள் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது போன்றவை எல்லாம் நிகழ்கின்ற ஒரு நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.